கண்டு அழைத்த தேவன் கைவிடுவாரோ? சோர்ந்து போகாதே மனமே, வாக்களித்த தேவனை நீ வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு. ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு. ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு. சோர்ந்து போகாதே மனமே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியே எரேமியா 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். செல்வமாய் வளர்ந்த ரூபவதியே, ரூபவதியான சியோன் குமாரத்தியை நான் பாழாக்குவேன். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? செல்வமாய் வளர்ந்த ரூபவதியே, அழகான எருசலேம் ஸ்திரியே, நான் உன்னை பாழாக்குவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆகவே வாசித்த 3 வசனங்களை பார்க்கலாம். முதல் வசனம், தீர்க்க தரிசனத்தை நான் சொல்லாமல் இவர்கள் சொல்லுகிறார்கள். நான் அழைக்கவும் இல்லை, அனுப்பவும் இல்லை. ஆனால் அவர்கள் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறார்கள். ஒரு குற்றச்சாட்டு, அது ஆண்டவரை சொல்லுகிறார். 2வதாக, குட்டிகளை பறியொடித்த கரடியை போல நான் உங்கள் இருதயத்தை, அதாவது ஈரக்கொலையை, பழைய காலத்தில் சொல்லுவாங்க, சண்டை வந்தால் என்ன சொல்லுவோம், உன் ஈரக்கொலையை 2ஆக கிழிச்சிடுவேன், குடலை கிழித்து மாலையை போட்டுருவேன்னு சொல்லுவாங்க இல்லை சண்டை பிடிக்கும்போது. அப்படி தானே? அதில் பெண்கள் சண்டை பிடிக்கும் எப்படி இருக்கும்? நல்லா பாவாடையை தூக்கி இப்படி ஒரு சொருவிட்டு அடியே, அப்படி தானே? உன் ஈரக்கொலையை கிழிச்சிருவேன். இப்போ ஆண்டவர் சொல்கிறா, உன் ஈரக்கொலையை கிழிச்சிருவேன்னு. அல்லேலூயா. இதே ஒரு தீர்க்க தரிசனத்தை நான் தீர்க்க தரிசனமாக உரைத்தேன். நான் என்னை குறித்து சொல்லவில்லை, கர்த்தருடைய மகிமைக்காக சொல்லுகிறேன். அல்லேலூயா. பல ஆண்டுகளுக்கு முன்பாக, சுமார் 10 ஆண்டுகளுக்கு மேல் இருக்கும், ஒரு அழகான ஸ்திரியை பார்த்து ஆண்டவர் சொன்னார். 2 காரியத்தை சொன்னார். ஒன்று, நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னார். கல்யாணம் பண்ணுறது தப்பா பிரதர்? அப்போ ஏன் கல்யாணம் பண்ணல நீங்கள்? ஓ, பண்ணிட்டீங்களா? சிஸ்டர் நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்களா? அவர் கல்யாணம் பண்ணிட்டாரா? முகத்தை பார்த்து சொல்லவும். நீங்கள் பண்ணிட்டீங்களா? அவர் பண்ணிட்டாரா? நீங்கள் தான் கல்யாணம் பண்ணிட்டீங்க. நீங்கள் அவரை கல்யாணம் பண்ணீங்க. அவர் 3 முடிச்சு போட்டாரா? நீங்கள் 3 முடிச்சு போட்டிங்களா? நீங்கள் தான் 3 முடிச்சு போட்டிங்களா? அப்போ கொளுத்து போடலையா? கொளுத்து போடலை, 3 முடிச்சு. அப்போ முற்காலா 3 முடிச்சு, அது முந்தான முடிச்சு இல்லையா? அப்போ எப்போ ரட்சிக்கப்பட்டீங்க? எத்தனை வருஷம்? கல்யாணம் பண்ணி 3 வருஷத்துக்கு பிறகு. அவள் நீங்கள் எளிமையில் இல்லைங்க. அப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாம் அப்படி தானே? ரட்சிக்கப்பட்ட நீங்கள் ஏன் அவரை போய் கல்யாணம் பண்ணீங்க? நான் கேட்குற கேள்வி, எழுதாத பக்கம் வாசிக்க வேண்டாம். நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் இல்லையா? கிறிஸ்துவை நன்கு அறிந்தவர்கள். இந்த எலும்பு தோலுமா இருக்கிற இவரை ஏன் தான் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னு கேட்குறேன்.
அது 3 முடிச்சு போட்டவர், கொளுத்து போடவர் இல்லை. ஏன்? ஒய் அம்மா அப்பா யாருக்கு இல்லை? உங்களுக்கு இல்லை. அப்போ நீங்கள் அவரை கல்யாணம் பண்ணீங்க. அவங்க ரட்சிக்கப்பட்டவங்க இல்லை பிரதர். ரட்சிக்கப்படாத நீங்கள் எப்படி அவரை கல்யாணம் பண்ணிக்கலாம்? இப்போ நீங்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்களா அறியாதவர்களா? அப்போ ஞானஸ்தானம் எடுத்தவங்களா எடுக்காதவங்களா? ஏன் எடுத்தீங்க? ஞானஸ்தானம் எடுக்கிறது தப்புன்னும் கிடையாது. ஆனால் அரசல் புரசலாக இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்பட்டு டப்புன்னு போய் ஆற்றுல போய் குளத்தில் போய் முங்கிட்டு வந்தாச்சுன்னா எப்படி தான் விக்கிரகத்தினுடைய ஆவிகள். இப்போ ஒரு கப்பில் பச்சை தண்ணி வச்சுருப்போம், ஒரு கப்பில் கலங்க தண்ணி வச்சுருவோம். ரெண்டையும் கலந்து குடிங்களேன், டேஸ்ட்டாக இருக்குமா? டேஸ்ட் இருக்காது இல்லை? ஏன் அப்போ அவரை கல்யாணம் பண்ணிட்டீங்க? கோவிக்காதீங்க. ஏன் கல்யாணம் பண்ணிட்டீங்க? ரீசன் சொல்லுங்கள். எதை காரணம் காட்டி கல்யாணம் பண்ணிட்டீங்க? ஒரு விக்கிரத்தோடு வாழ்வதற்கு ஏன் இந்த முடிவை எடுத்தீர்கள் என்று கேட்கிறேன். பிரதர் அங்கே ஒன்றும் சொல்லிக் கொடுக்காதீங்க, சொல்ல தெரியல. பைபிள் எடுத்துக்கிட்டு ஊழியத்துக்கு போகிறாங்க, சொல்ல தெரியல. நாளைக்கு சாத்தான் கேட்பான் கேள்வி, பதில் சொல்லணும்ல. சொல்லுங்க சார். ஏன் ஒரு நாட்டில் என்ன கிறிஸ்துவனுக்கு என்ன பஞ்சமா? ஓ சொந்த மாப்பிள்ளை. அப்போ யாருக்குனே சொந்தமாக்கிட்டீங்களா? அப்படி ஒன்றும் இல்லை. பின்ன அப்படின்னா எப்படி? அக்கா பொண்ணா? ஓ முறை மாப்பிள்ளை. அப்போ எல்லோரும், அப்போ நானும் ஒரு முறை மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கலாமே, இவ்வளோ ஏன் கல்யாணம் பண்ணி வச்சுக்கிடணும்? ஆளுக்கு ஒரு முறை மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிட்டுங்க. உட்காருங்க. நான் எதை சொல்ல வருகிறேன்னு சொன்னால், வாழ்க்கையை தெரியும். நான் இப்போ உங்களுக்கு முடிஞ்சு போன கதை. ஆனால் இளைய தலைமுறை இருக்குல்ல, அவங்களுக்கு ஒரு மெசேஜ். எப்படின்னா, பரிசுத்தம் உள்ளவன் பரிசுத்தம் உள்ளவளை கல்யாணம் பண்ணிக்கிடணும். டவுரிக்காகவோ ஆஸ்திக்காகவோ கௌரவத்துக்காகவோ அரசியல் வேலைக்காகவோ கல்யாணம் பண்ணக்கூடாது. புரியுதா? இளைய தலைமுறைகள், இனி கல்யாணம் ஆகாதவர்கள், கல்யாணம் ஆனவங்களுக்கு டைவர்ஸ் தான் என்னால் தர முடியும், வேறு ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? ஆனால் டைவர்ஸ் தரல, ரட்சிப்பை கொடுத்துருவோம், ரட்சிப்பை கொடுத்துருவோம். கையப்படிங்கப்பா. அல்லேலூயா. ஆவியினாலே அபிஷேகம் செய்து அன்பு வசனத்தால் நடத்துகின்றாரே, அன்பு வசனத்தால் நடத்துகின்றாரே. யார் உன்னை கைவிட்டாலும் யார் உன்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். உற்சாகமா கையை தட்டி இந்த புதிய தம்பதிகளுக்காக ஒரு கரவோசை. அல்லேலூயா. இரத்தத்தாலே கழுவி விட்டாரே, இரத்தத்தாலே கழுவி விட்டாரே. ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தந்தாரே, ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தந்தாரே. ஒரு கையை தட்டி அல்லேலூயா. மறுபடியும் உங்களுக்கு தான். தாயும் அவரே தந்தையும் அவரே, தாயும் அவரே தந்தையும் அவரே. தாலாட்டுவார். அல்லேலூயா. தாலாட்டுவார், சீராட்டுவார்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கையை ரொம்ப இறுக்க பிடிச்சது யாரு? அவரா நீங்களா? அவங்க தான் பிடிச்சாங்களா? நான் அவர்கிட்ட கேட்டதான் தெரியும். என் மனைவி தான் என்ன கையை இறுக்க பிடிச்சதுன்னு சொல்லுவாங்க. பிறகு கையை இறுக்க பிடிச்சது யாரு? நீங்கள் தானா? வெரி குட். ஹல்லேலூயா. உற்சாகமாக கையை தட்டுங்க. திருமணம் ஆகியும் இத்தனை வருடங்கள் பிள்ளை செல்வம் இல்லாமல் இருந்தும் கர்த்தர் கொடுக்காமல் இருந்தும் பிசாசின் போராட்டங்களால் ரொம்பவும் நொறுக்கப்பட்ட ஒரு குடும்பம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரதர், இன்னைக்கு நான் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு, சரியா? இன்னைக்கு ஒரு பட்டு சேலை வாங்குங்க பொண்டாட்டிக்கு. இப்போ தேவன் உங்களை மணமக்களாய் ஆசீர்வச்சிருக்கிறார். இதுவரைக்கும் வாழ்ந்தது வாழ்க்கை அல்ல, இனி வாழப்போவது வாழ்க்கை. ஹல்லேலூயா. அப்படியே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? புருஷனுக்கு ஒரு பட்டு வேட்டியும் பட்டு சட்டையும் வாங்கிடுங்க, சரியா? சொல்கிற புரியுதா? இன்னைக்கு இல்லை, நீங்கள் ஊருக்கு போகும்போது ஒரு இன்னைக்கு இஞ்ச ஒன்றும் நடத்த முடியாது. நேரம் வீட்டில் போய் குடும்பம் நடத்துக்க. பிள்ளை செல்வத்தை விட அடுத்த வருஷம் வந்தீங்க நில்லுங்க உற்சாகத்தோடு. ஹல்லேலூயா. கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி. ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுக்க நினைச்சா எந்த சாத்தானாலும் முக்கோடி முக்கோடி ஆவிகளினாலும் ஒன்றும் பண்ண முடியாது. கையை தட்டுங்க. இப்போ கர்த்தர் கொடுக்க தீர்மானிச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. யார் தேவன் என்று காண்பிக்க போகிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு முன்பாக மூன்றாம் முறையாக சவால் விட்டு சொல்லுகிற இந்த குடும்பம், ஹல்லேலூயா, இனி தேவ ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்வார்கள். ஹல்லேலூயா. செல்வமாய் வளர்ந்த ரூபவதியே. இப்போ ஒரு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு பிள்ளை இயேசு கிறிஸ்துவை பின்பற்றாத ஒரு மகனிடத்தில் ஒரு வாழ்க்கையை, ஒரு காதலை, ஒரு கத்தரிக்கையை நிறைவேற்றினா ஆண்டவர் என்ன சொல்லுவார்? செல்வாய் வளர்ந்த ரூபவதியே. செல்வமாய் இல்லை, செல்வமாய் வளர்ந்த ரூபவதியே. ஹல்லேலூயா. நான் உன்னை பாழாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ வேத வசனத்தில் தேவன் ஏன் இதை சொல்லுகிறார்? நான் ஒரு ஸ்திரீக்கு சொன்னேன், கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னேன். ஆவியானவர் சொன்னார், ஏன்னா அவளுக்கு புருஷன் இல்லை, அவளுக்கு புருஷன் இல்லை. ஒரு தீர்க்க தரிசனத்தினுடைய வெளிப்பாடு. இதே மாதிரிப்பட்ட தீர்க்க தரிசனங்களெல்லாம் நீங்கள் யாரும் கேட்டிருக்க மாட்டீங்க. அது பெருமைக்கு இல்லை, ப்ரௌடுக்கும் இல்லை, உண்மைக்கு உள்ளதை உள்ளபடியாக சொல்லணும். நீ கல்யாணம் பண்ணியா? அது எனக்கு வயசுக்கு வந்த பிள்ளை இருக்குது. வயசுக்கு வந்த பிள்ளை இருக்குன்னு தெரிஞ்சு தானே கர்த்தர் கல்யாணம் பண்ணிக்கேன்னு சொல்கிறாரு. அப்போ என்ன தோணும்? சொந்தக்காரங்க மந்தக்காரன் எல்லாம் என்ன சொல்லுவாங்க? வயசுக்கு வந்த பிள்ளை இருக்குது, தாய் கடை சொல்ல நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும். ஆண்டவர் இப்படி சொல்லுவாரா? நீங்கள் தான் சொல்லுங்கள். சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? சொல்லுவாரா? எதை அடிப்படையில் சொல்கிறீங்க? அப்படிதான் வயசுக்கு வந்த பிள்ளை இருக்க. வேசித்தனம் பண்ணுவதை பார்க்கலாம் விவாகம் பாவம் அல்ல, கைத்தாளம். இப்போ இன்னைக்கு நீங்கள் பரிசுத்தமாக இருக்கலாம், நாளைக்கு வேசித்தனம் பண்ணுவது ஆண்டவருக்கு தெரியும். அதனால தான் இப்போவே லைசன்ஸை கொடுக்க அவர் தீர்மானித்தார். இதுதான் ப்ராப்பசி, இதுதான் உண்மையான தீர்க்க தரிசனம். ஹல்லேலூயா. இப்போ தீர்க்க தரிசனம் ரெண்டு. ஒன்று, அவர்கள் தங்களுடைய இருதயத்தின் தரிசனங்களை தீர்க்க தரிசனமாக உரைப்பார்கள். இங்கே நான் எப்படி பண்ணுறேன்? ஆண்டவர் சொன்னதாக சொல்கிறேன், நீ கல்யாணம் பண்ணிக்கம்மா. அதுதான் ரிப்ளை. உடனே சொல்கிறார் எரேமியா 6:2, செல்வமாய் வளர்ந்த ரூபவதியை நான் உன்னை பாழாக்குவேன். நீ சொல்லி கேட்கலன்னா நான் உன்னை பாழாக்குவேன். இப்போ தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்டு அதன்படி நடக்கலைன்னா இந்த வசனம் ஒவ்வொருவருக்கும் பொருந்தும் என்பதுதான் இன்றைய செய்தி. உச்சமகையை தட்டலாம். இந்த உலகத்தினுடைய சப்தத்திற்கு செவி கொடுக்கிறீர்கள், ஒரு அரசாங்கத்தினுடைய சப்தத்திற்கு செவி கொடுக்கிறீர்கள், ஒரு அதிகாரிகளுடைய சப்தத்திற்கு செவி கொடுக்கிறீர்கள். வேத வசனத்துக்கு மட்டும் செவி கொடுத்து அதன்படி நடப்பதற்கு உங்கள் கால்களுக்கு என்ன கட்டு? சரியா? தேவனுடைய வார்த்தையை செவி கொடுத்து நடக்கலாம்ல.
ஆனால் கேட்போம், ஆனால் நடக்க மாட்டோம். அதான பிரச்சனை. அல்லேலூயா. ஆகவே நடக்கணும் என்பதற்காக இந்த தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் உரைத்தார். நான் சொன்னேன், அவங்க கேட்கல. உடனே அவர்கள் எனக்கு சொன்னார்கள், இந்த வேதவசனத்தின்படி, இவன் ஒரு கள்ள தீர்க்க தரிசி. சூப்பராக கையை தட்டுங்க. நான் பரிசுத்தமாய் வாழ விரும்புகிறேன், என் பிள்ளையை கல்யாணம் பண்ணி நல்லா செட்டில் பண்ண போகிறேன், இந்த வயசான காலத்தில் போய் கல்யாணம் பண்ணிக்கேன்னு சொல்கிறான். அப்போ அவங்க மனசில் தோணுது, நான் ஒரு கள்ள தீர்க்க தரிசி. அப்போ கள்ள தீர்க்க தரிசியினுடைய செயலாக இருந்தால் என்னது? நிறைவேறாது.